ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் அரையாண்டு தேர்வு ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. இந்த 2ஆம் பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் 7th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு நான் இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் எல்லாமே சொல்லிடுறேன். உங்களுடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டு கொஸ்டின் எல்லாத்தையும் தரவு பண்ணிங்க அப்படின்னம்னா 10x1 உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட்டில் கேட்குறாங்க. அடுத்ததாக உங்களுக்கு இந்த 2 மார்க் கொஸ்டின்லையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒன்வேர்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க. புரியுங்களா? ஒப்புமைப்படுத்துக, நீர், குழாய், மின்னூட்டம், ஒரு டேஷ் கொடுத்து இதெல்லாம் ஒன்வேர்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த ஒன்வேர்டு தான் உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்குறாங்க. அப்படிங்கிறனால நமக்கு சாப்டர் வைஸாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பு வேறுபடுத்துக, மின்னோட்டத்தை உருவாக்கம் சாதனத்தின் பெயர்கள் சிலவற்றை பட்டியலிடுக, கால ஒழுங்கு மாற்றத்திற்கு 2 எடுத்துக்காட்டு, கால ஒழுங்கு மாற்றம், கால ஒழுங்கற்ற மாற்றம். அது அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை வேறுபடுத்துக, சூரிய கிரகணம் கால ஒழுங்கு மாற்றமாக காரணம் கூறுக. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கிறது பார்க்கும்போதே தெரியும். இது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா மொனிராவிற்கு 2 உதாரணம், இரு சொற்களை குறிப்பிடுக, மனிதன், நெல், வகைப்பாட்டின் படிநிலைகளை பற்றி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். தாவர செல்லில் காணப்படும் செல் சுவரின் பணிகள் யாவை, செல் நமக்கு ஏன் முக்கியத்துவம், இதெல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு எக்ஸாமில் இருக்குது. அப்படிங்கிறனால 7th ஸ்டாண்டர்டுக்கு 5 மார்க் கொஸ்டின் இது மட்டுமே போதுங்கிறதே நான் சொல்லுவேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு 100% வரக்கூடியது அப்படின்னம்னா விலங்கு செல்லின் படம் வரைந்து பாகம் குறிக்க, 5 உலக வலைப்பாட்டின் வரைபடங்களை குறிப்பிடுக, ஆய்வக வெப்பநிலை மானிக்கும் மருத்துவ வெப்பநிலை மானிக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் யாவை, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை குறிப்புக. இந்த கேள்வி எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது. அப்படிங்கிறனால இது மட்டும்தான் கேட்டாகணும். நீங்கள் எழுத வேண்டிய 4 5 மார்க் அப்படின்னா 4மே ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கேட்டு 1, கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கேட்டு 1, சுவாலஜிலேருந்து 2 கேட்டு 1, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பாட்னிலேருந்து 2 கேட்டு 1 தான் கொடுத்துருக்குறாங்க. பட் அது எல்லாத்துக்குமே இது மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இது டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.